வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2022 குரூப் 4 பொதுத்தமிழ் கேள்வித்தாளிலிருந்து 41லேருந்து 50வது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம். 40 கேள்விகள் வரை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பார்க்கலாங்களா? வாங்க. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஏன் காமராஜரை அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம காமராஜர் நமக்கு முன்னாள் முதல்வர், அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்திருக்காரு. அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 12,000 பள்ளிகளுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதனால் நம்ம பெரியார் பார்த்திங்கன்னா காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு. 12,000 பள்ளிகளை திறந்திருக்காரு. மதிய உணவு நமக்கு போட்டிருக்காரு. இந்த காரணங்களால் பெரியார் பார்த்திங்கன்னா காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்களுக்கு கல்வியை கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயம் பண்ணதுனால பெரியார் கல்வி கண் திறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெரிய விஷயம், அதனால் பெரியாரே பாராட்டியிருக்காங்கன்ற மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாமா? வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். செய்யுள் வடிவம், வரி வடிவம், ஒளி வடிவம், நாடக வடிவம். ஓகேங்களா? நமக்கு இதை விட கஷ்டமாக கூட இதே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஈஸியாக கேட்டிருக்காங்க. அவர் அந்த எழுத்து எப்படி இருக்கணும், அதோடைய வடிவத்தை தான் அவர் மாற்றினாரே தவிர அது ஒளி வடிவம், சவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், சவுண்டை சேஞ்ச் பண்ணல. அவர் நாடக வடிவம்னு போட்டிருக்காங்க, அது வராது. செய்யுள் வடிவத்தில் அவர் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அவர் ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், அதோட இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த எழுத்துலாம் நமக்கு எப்படி தெரியுது, அதை தான் வரி வடிவம்னு சொல்லுவாங்க. வரி வடிவத்தில் தான் மாற்றம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை வேறு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணுன்னா எந்தெந்த மாற்றம் பண்ணார் அப்படின்னு நமக்கு கேட்டாக்கா, இப்போ ஏ ஏ இதுக்கான குறில் நெடில் வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? அதே போல் ஓ ஓ இந்த குறில் நெடில் வேறுபாடை பண்ணது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீரமாமுனிவர். இப்படியும் கேட்கலாம். எகர ஏகர வேறுபாடு பண்ணது யார், ஒகர ஓகர வேறுபாடு பண்ணது யார், சீர்திருத்தம் செஞ்சது யார் அப்படின்னும் நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நமக்கு வீரமாமுனிவர் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். துரைமாணிக்கம் யாருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். அவர் பார்த்திங்கன்னா தற்கால நக்கீரர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. தற்கால நக்கீரர் அப்படின்னும் அவர் பாராட்டப்படுறாரு. இந்த கேள்வியை உங்களுக்கு பல விதத்தில் கேட்பாங்க. அவர் அவருடைய சிறப்பு பெயர்னு கேட்டால் அவர் பேர் பெருஞ்சித்திரனார்னு சொல்கிறாங்க. அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு, இயற்பெயர் துரைமாணிக்கம். இப்படி பார்த்திங்கன்னா தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னும் கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம் அந்த மாதிரி தான் சொல்லணும். சில சமயம் துரைமாணிக்கம்னு சொல்லாமல் வெறும் மாணிக்கம் அப்படின்னும் அவருக்கு சொல்லுவாங்க. இவர் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, அது போல் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இவருடைய இதழ்கள். என்னென்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா? தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய இதழ்கள். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகே, இங்கே மற்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் என்ன இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் நமக்கு தெரியும். கனக சுப்புரத்தினம் அப்படின்றது பாரதிதாசனுடைய இயற்பெயர்.
சுரதா. சுரதான்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசன் எப்படி பாரதியார் மேலே இருக்க பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவர் பேரை மாற்றிக்கிட்டாரோ அதுபோல் இவர் சுப்புரத்தினதாசன். பாரதிதாசன் பேர் கனக சுப்புரத்தினம், அவருடைய தாசன் தான் சுரதா. அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அவர் வந்து தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன், அதை ஷார்ட்டாக சுரதா அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டாரு. முடியரசனுக்கும் பெருஞ்சித்திரனாருக்கும் ஒரு வந்து ஒற்றுமை இருக்குது. ஏன்னா துரை மாணிக்கம்னு சொன்னால் பெருஞ்சித்திரனார், துரை ராசு அப்படின்னு சொன்னால் அது முடியரசன். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போகலாமா? திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரி லபட்டர். குமரி லபட்டர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சமண மதத்தில் வந்து சில உருவங்கள் வந்து சில சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும் சமண மதத்தில் சில சிற்பங்கள். அடுத்த கேள்வி போகலாமா? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. எதை யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உண்மை சுடும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதை ஆசிரியர் தான் பொறுத்து சொல்லியிருக்காங்க. உண்மை சுடும் அப்படின்னு தான் ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதை. இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் பீப்புள்ஸ், பொய்யான மக்களை பற்றின ஒரு சிறுகதை தான் இது. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா காந்தம் சுடும், உண்மை சுடும் அப்படின்ற மாதிரி, ஜெயம்னா உண்மை, காந்தம்னா சுடும் அப்படின்ற மாதிரி உண்மை சுடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது கலைக்க முடியாத ஒப்பனைகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வண்ணதாசன். ஓகேங்களா, பெயிண்டிங்கை கலைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயிண்டிங்கை கலைக்க முடியாது. நம்ம ஒரு அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை கலைக்க மனசு வருமா? வராது. அப்போ கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், வண்ணம் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாலைப்புறா. பாலைப்புறா வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரம் எழுதின ஒரு சிறுகதை தான் பாலைப்புறா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எய்ட்ஸ் நோயாளிகளுடைய வலி வேதனைகளை வந்து சொல்லியிருக்காரு. பாலைவனத்தில் புறா கஷ்டப்படும், எய்ட்ஸ்னால் கஷ்டப்படுறவங்கள பற்றி சமுத்திரம் சொல்லியிருக்காரு. பாலைவனத்தில் நடக்கிறத சமுத்திரம் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்போசிட்டாக. ஏன்னா வறண்ட பகுதி, சமுத்திரம் நீர் நிறைந்தது, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட்கட்டில். ஓகேங்களா, இரவின் அறுவடை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புவியரசு. அறுவடை எங்கே பண்ணுறாங்க? நிலத்தில் பண்ணுறாங்க. நிலத்தை நம்ம பூமி எப்படி வேணால் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இரவின் அறுவடை புவியரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி போகலாமா? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மானுடைய சிறப்பாக கூட அவர் வந்து பாராட்டும் விதமாக அவருக்கு பட்டப்பேர் என்னென்னா கவிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கவிக்கோன்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மானை சொல்லுவாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. சரிங்களா, தஞ்சையில் தான் இருக்குது நம்மளுடைய தமிழ் பல்கலைக்கழகம். அது நம்ம தமிழ் அப்படின்ற வடிவத்திலேயே அதை வந்து கட்டியிருப்பாங்க. அது இன்னும் சிறப்புக்குரியது. அடுத்த கேள்வி போகலாங்களா? வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில சமயம் பிரெஞ்சு அரசு யாருக்கு செவாலியர் விருது கொடுத்தாங்க அப்படின்னும் கேட்பாங்க. பிரெஞ்சு அரசு விருது கொடுத்தாங்கன்னா அது நம்ம வாணிதாசனுக்கு தான். ஏன்னா வாணிதாசன் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். பாண்டிச்சேரி வில்லியனூரில் இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன். அவருக்கு வந்து பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ பாருங்களேன், பாரத் ரத்னா பிரெஞ்சு அரசுக்கான விருதா? நம்மளுடைய இந்தியாவுக்கான விருது அது. பத்மபூஷன் இந்தியா விருது, சாகித்ய அகாதமி இந்தியா விருது. அப்போ இதுதான் செவாலியர் தான் பிரெஞ்சு அரசு விருது. அடுத்த கேள்வி போகலாங்களா?
திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட்கட்டில் வானம்பாடி இங்கே பாருங்கள் முடி அப்படின்ட்டு இருக்குது. முடியரசன், வானம்பாடி முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடின்னு கேட்டால் முடியரசன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வி போலாங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். இவரை பற்றி பல கேள்விகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து காந்தியோடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியை பற்றி நிறைய பாடல்கள், போராட்ட பாடல்கள்லாம் புரட்சிகரமாக பாடினதுனால இவர் காந்திய கவிஞர்னும் அழைக்கப்படுறாரு, நாமக்கல் கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுனால அவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அப்போ நாமக்கல் கவிஞர்னு கேட்டாலும் வே. ராமலிங்கனார் தான், காந்திய கவிஞர்னு கேட்டாலும் வே. ராமலிங்கனார் தான், முதல் அரசவை கவிஞர், தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர் கேட்டாலும் வே. ராமலிங்கனார் தான். இப்போ நம்ம இது எப்படி இவர் தான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, காந்தி தான் நம்மளுடைய தேச தந்தை. அப்போ வந்து அவர் மூலிமா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அரசவை கவிஞராக காந்தியை பெருமைப்படுத்தும் விதமாக காந்திய கவிஞரையே வச்சுருக்காங்க அப்படின்றப்போல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னையோட நம்மளுடைய 10 கேள்வி முடிவடைந்து விட்டது. நாளைக்கு அடுத்த 10ல் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.